பகவத்கீதையில் 2வது சாப்டரில் 52வது ஸ்லோகம். யதா தே மோககலிலம் புத்திர்வ்யதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. இப்போ இதுக்குள்ளே அர்த்தத்தை பார்க்கலாம். கண்ணன் சொல்லின்னு இருக்கார், அர்ஜுனா, நீ மயக்கத்தில் புத்தி கலங்கி போயிருக்க, உனக்கு அந்த மோகங்கிறது ரொம்ப பிடிச்சின்னு இருக்கு. அதாவது ஒன்றை இன்னும் நான் நினைக்கிறது, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் இருக்கிறது. அது எப்படின்னா, இப்போ ஒரு கண்ணாடியில் தூசி தொடச்சி வச்சுருப்போம், ஆனால் கொஞ்சம் நேரம் மறுபடியும் தூசி படியும், மறுபடியும் துடைக்கணும். இப்படி நம்ம மனசு இருக்கே, கொஞ்சம் தெளிகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் இந்த அழுக்கு படிஞ்சிரும். ஸோ நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் எப்போவுமே குழப்பத்திலேயே இருப்போம். இதனால் பாவ புண்ணியம் எது ஒன்றுமே நமக்கு புரியாமல் இருப்போம். ஸோ அதுலேருந்து நீ முதல்ல வெளியில் வரணும், இந்த மோகத்துலேருந்து நீ வெளியில் வரணும். எப்போ நீ வரையோ அப்போ தான் உனக்கு லைஃப்பில் ஒரு விரக்தி வரும். ஸோ தேகம் மோசம் அப்படின்னு ஒரு வெறுப்பு அடையும். என்னடா அது இதுலேயே இத்தனை நாளை கழிச்சிட்டோமே, எதில் ஆசை வைக்கணுமோ அதில் வைக்காமல் வேண்டாத்தில் ஆசை வச்சுட்டோமேன்னு நீ ஃபீல் பண்ண ஆரம்பிப்ப. அதுக்கப்புறம் அந்த நிலை வந்தப்புறம்தான் நீ ஆத்மாவை பற்றிய உயர்வை புரிஞ்சுண்டு இதுவரை தெரிஞ்சுக்கலேங்கிற உனக்கே உன் மேலே வெறுப்பு வரும். அதை பற்றி நீ கலங்க வேண்டாம். எப்பொழுது அது வருதோ அதுதான் நல்ல நேரம். அப்பொழுது நீ என்ன பண்ணுவ, கர்மயோகத்தை பலன் எதிர்பார்க்காம உன்னோட குல தர்மப்படி நீ செய்வ அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். இதோடு அவர் கர்மயோகத்தை முடிச்சுக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துலேருந்து ஞான யோகத்தை பற்றி ஆரம்பிக்க போகிறார்.